வணக்கம் ராஜி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் நேற்று மாலை காலமானதை தொடர்ந்து அவரது உடலானது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது சங்கத்தின் நுழைவாளில் வைக்கப்பட்டிருக்கிறது. 76 வயதான வெள்ளையனுக்கு திடீரென்று நுரையீரல் தொற்று ஏற்பட்டதால் சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில நாட்களாகவே இவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உடல்நலக்குறைவு மிகவும் மோசமானதால் காலமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை வெள்ளையன் உடல் பெரம்பூரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து பெரம்பூர் பாரதி சாலையில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மற்றும் பெரம்பூர் வியாபாரிகள் நலச்சங்க தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது மறைவையொட்டி பெரம்பூர் பகுதியில் கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு வணிகர் சங்க நிர்வாகிகள் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதே போலவே அரசியல் கட்சி பிரமுகர்களும் வெள்ளையனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து அமைதி பேரணியாக வந்து தற்பொழுது வெள்ளையனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். விக்ரமராஜாவுடன் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் வந்து தற்பொழுது வெள்ளையனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் அஞ்சலி செலுத்திய பின்னர் விக்ரமராஜா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மாலை வெள்ளையனின் உடல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. நாளை மாலை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சொந்த ஊரில் வெள்ளையனின் உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ராஜி.